சார், இப்போ கரூர் சம்பவத்தை பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே திட்டமிட்ட சதி, தமிழக வெற்றி கழகம் தான் திட்டமிட்ட சதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? ஆமாடா கண்ணா, இது உண்மைதான். இவர் என்ன பண்றாருன்னா 2 மணி, அதாவது 2 மணி நேரம் கூட எடுத்திருக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கிடாம 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். எங்க இருந்து வர்றதுக்கு தெரிந்தே திட்டமிட்டு தொடர்ந்து பொய் பேசி வந்தனர். இது நிச்சயமாக ஒரு சதி செயல்தான். பேருந்தின் ஜன்னல் ஸ்கிரீனை இழுத்து மூடிவிட்டு சட்டரையும் கீழே இறக்கிவிட்டு தன்னை மறைத்து கொண்டு தன்னை காண வேண்டும் என்றால் தான் பேச போகும் இடத்திற்கு வர வேண்டும் என்ற நிலையை திரு விஜய் அவர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தினார். அவர்களை பார்க்க கூட முன்வராமல், தன் கட்சிக்காரர்களை அனுப்பி உதவிக்கு முன்வராமல், ஏன் உடனடியாக இரவோடு இரவாக ஒரு இரங்கலை கூட தெரிவிக்காமல் கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்ட செயல் சதி என்பது அழைக்காமல் எப்படி அழைப்பது? மறக்க முடியாத உண்மை. எனவே திரு விஜய் அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், இப்போ கரூர் சம்பவத்தை பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே திட்டமிட்ட சதி, தமிழக வெற்றி கழகம் தான் திட்டமிட்ட சதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? ஆமாடா கண்ணா, இது உண்மைதான். அதாவது தாவேகா நிர்வாகிகள் கரூர் காவல்துறையினரிடம் விஜய் பரப்புரை செய்வதற்கு 27/9/2025 அன்று மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி கேட்டு லெட்ரு கொடுத்து அதிகாரப்பூர்வமாக லெட்ரு வாங்கிட்டாங்க. ஆனால் தாவேகாவின் அதிகாரப்பூர்வமான வலைதளங்கள் ஊடகங்களில் கரூரில் 12 மணிக்கு விஜய் 27/9 மணிக்கு அங்கே பரப்புரை செய்ய வர்றாரு அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு, அதாவது 9 மணி 10 மணிக்கே ஜனங்கள், ஏன்னா 12 மணின்னா கூட்டம் நிறையா வந்துடும், நம்ம முன்னாடி போய் நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முண்டி அடித்து எல்லாம் நின்றுட்டாங்க. 12 மணின்னு சொன்னதுனால அவங்க எல்லாருமே திரண்டு வந்துட்டாங்க. கூட்டத்தை காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஆமா, கூட்டத்தை காட்டுறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 மணிக்கு 3 to 10க்கு டயத்தை வாங்கிக்கிட்டு, ஆனால் 12 மணின்னு சொல்லி இவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வலைதளங்களில் பூரா பிரச்சாரம் பண்ணி, அங்கேயும் மைக்குகளை போட்டு எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் காலையிலேயே வீட்டை விட்டு நிறைய பேர், ஏன்னா இங்கே வந்தது 7 மணி 8 மணிக்குன்னா அப்போ எவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க. காலையில் டிஃபன் சாப்பிடாமலும் பிள்ளை குட்டிகளை கூட்டிகிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. இதுதான் பெரிய இது. 2வது, காவல்துறையில் அனுமதி கேட்கும்போது என்ன பண்ணாங்கன்னா 10,000 பேர் பங்கேற்பார்கள் என்று தாவேகாவினர் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் விஜய்க்கு கரூர் மாவட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது என்ற தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானரோடு திட்டமிட்டு திரட்டி கொண்டு வந்தனர். இதுவும் திட்டமிட்ட சதிதான். 2வது, இச்செயல் தாவேகா தலைமை நிர்வாகிகள் வழிகாட்டுதலின்படி நடந்ததாகத்தான் சொல்லப்படுது. கரூரில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் இந்த உத்தி கை கொள்ளப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது இது மாதிரி தான் உண்டு பண்ணாங்க. அது நாமக்கல் கரூர் வருவதற்கு சுமார் 1 மணி நேர பயணம்தான் கூடுது. அதாவது இவர் நான் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதற்கு சாதாரண ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் கூட 1 மணி நேரத்தில் வந்துடலாம். அவ்வளோ அருகாமை தான் அந்த மாவட்டம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா 2 மணி, அதாவது 2 மணி நேரம் கூட எடுத்துருக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கிடாம 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். எங்கேருந்து வர்றதுக்கு, நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு 7 மணி நேரம் டைம் எடுத்திருக்காரு. அப்போ இவர் என்ன வண்டி உருண்டுக்கிட்டே வந்திருக்கே தவிர ஓடி வரல. சரியா, அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. 2வது, 7 மணி நேரம் தாமதமாக வந்ததும் இல்லாமல், 2வது அவங்க அனுமதிக்கப்பட்ட ரோட் ஷோ நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க, அங்கே 3 ரோடு ஜங்ஷன் இருக்குது, அந்த இடத்துல நிப்பாட்டுங்க, கூட்டம் அந்த அளவு ஒல்லி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நாங்கள் கூட்டத்துக்குள்ளே தான் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே போயிருக்காங்க. கூட்டத்துக்குள்ளே போகும்போது இரு மரங்களையும் ஜனங்கள் ஒதுங்கணும் இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நெரிசல் ஏற்பட்டு மூச்சு விடுறதெல்லாம் நின்று போய் ஏற்கனவே பசி மயக்கம்
தண்ணி இல்லாம இவ்வளோ ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஏன்னா ஜனங்கள் அவ்வளோ பேர் ஒரே இடத்துல குழுமி இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை. இந்த மாதிரி எல்லாம் தாமதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான சதி செயலாகும். இவங்க தாமதம் பண்ணதுதான் மிகப்பெரிய தாமத செயல். இந்த தாமதத்தில் 41 உயிர்கள் அடிப்படை காரணம் அமைஞ்சிச்சு. அதாவது 41 பேர் இறப்பதற்கே இதுதான் அடிப்படை காரணமே. கரூரில் நுழைந்த பிறகு போலீசார் அனுமதித்த வழியை விட்டு மாற்று வழியில் சென்று 500 மீட்டர் தூரத்தை பயணித்து மக்களின் ஆவலை விஜய் தூண்டினார். அதாவது போலீஸ் அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்த விட்டுட்டு அதிலிருந்து இன்னும் ஒரு 500 மீட்டர் இவங்க உள்ள போய் தான் அதாவது அந்த மக்கள்லாம் பின்னாடி ஓடி வர்றதுக்கு. ஏற்கனவே இவங்க மெதுவா உருட்டிட்டு வரும்போது லைட்டை போட்டு கையை காட்டியிருந்தா அவங்க எல்லாம் அப்படியே போயிருப்பாங்க. இவர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த பஸ்லயே உட்காந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்ததுனால பின்னாடியே எல்லாம் ஓடிடுறாங்க. அது ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அதாவது அதை நான் எப்படி சொல்றேன், 1 மணி நேரம் பயணித்து மக்கள் ஆவலை விஜய் தூண்டினாருங்கிறது தான் இதுல முழுக்க முழுக்க. அது ரெண்டாவது, தன்னை காண மக்கள் தள்ளுமுள்ளு ஈடுபடுவதை தனது குரூர புன்னகை சிந்தி ரசித்தார். எப்படி சொல்றீங்க? அவர் ரசிச்சு பார்த்தா? ஆமா, ரசிச்சு பார்க்கலைன்னா அந்த இடத்துல எதுக்கு உள்ள 500 மீட்டர் உள்ள எதுக்கு வரணும்? அங்கதான் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இல்ல, அவங்க எல்லாம் பின்னாடி அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றாங்க. அதை ரசனை இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க? அவரு ரசிச்சார ரசிக்கலே வேற. நமக்கு தோன்றது அப்படித்தானே தோணுது. 500 தூரத்துக்கு முன்னா விஜய் சொகுசு பேருந்துல நின்று இந்த மாதிரி பண்ணாரு அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃபீலிங் தானே வருது. இவர் எந்த மாதிரி பண்ணாரு ஏது பண்ணாருங்கிறது அல்ல பிரச்சனை, சரிங்களா? இது முழுக்க முழுக்க அவங்க பண்ண சதி திட்டம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. 500 மீட்டர் தூரத்திற்கு முன்பாக விஜய் சொகுசு பேருந்தினை நிறுத்தி அங்கிருந்து விஜய் அவர்கள் பேச வைக்க போலீசார் முயற்சி எடுத்தாங்க. தாவேகா நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டும் அதனை மறுத்த அவர்கள் விஜய் பேச நிர்ணயித்த இடத்தில் தான் செல்வோம் என்று அடம்பிடித்து ஏற்கனவே பெருமக்கள் கூடியிருந்த கூட்ட இடத்திற்கு தனது வாகனத்தோடு பின்தொடர்ந்து வந்த ஆயிரக்கணக்கான நபர்களையும் அவர்கள் வாகனங்களையும் கொண்டு சென்று மிகவும் நெருக்கடியை ஏற்படுத்தினர். ஒரு சாலை சந்திக்கும் அகலமான இடம். அங்கு விஜய் சொகுசு பேருந்தை நிறுத்தி இருந்தால் இட நெருக்கடி தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் மக்கள் கூட்டம் விஜய் நோக்கி அலைமோதுவதுகின்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தாவேகா நிர்வாகிகள் பேருந்து செல்ல இயலாத நிலையில் அங்குதான் பேருந்தை கொண்டு செல்வோம் என்று அடம்பிடித்து அது ஒரு சதி செயல். எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டங்களும் பேரணிகளும் பரப்புரை பயணங்களும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது காவல்துறையின் வழக்கமான நடைமுறை ஆகும், கடமையும் ஆகும். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போலீசார் திட்டமிட்டு அத்தகைய கட்டுப்பாடுகளை தங்கள் கட்சிக்கு மட்டும் விதிக்கின்றார்கள் என்று சொல்வது தவறான எண்ணத்தை தனது பேச்சின் மூலம் தனது தொண்டர்கள் மத்தியில் பரப்புரை செய்தார். அதுபோன்று விஜய் பேச போகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட செயலாளர்கள் விஜய் பேசும் நேரத்தில் மின் கம்பிகளால் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்திடும் நோக்கில் மின் இணைப்பை தடை செய்திட வேண்டும் என்று உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்தகைய கோரிக்கையை ஏற்று மின்தடை செய்யப்படும் போது திரு விஜய் அவர்கள் வேண்டுமென்றே அரசு அதிகாரிகள் தனது நிகழ்ச்சியில் மின்தடை ஏற்படுத்துகின்றனர் என்று தெரிந்தே திட்டமிட்டு தொடர்ந்து பொய் பேசி வந்தனர். இது நிச்சயமாக ஒரு சதி செயல்தான். விஜயின் சொகுசு பேருந்து கரூர் நகருக்குள் நுழைந்த போது விஜய் தான் வருகிறார் வழியில் தன்னை பார்க்க நிற்கும் கூட்டத்தை நோக்கி தன் முகத்தை காட்டியவாறு கைகளை அசைத்தவாறு வந்திருந்தால் அவரை பார்ப்பவர்கள் பலர் அங்கிருந்து திரும்பி சென்றிருப்பார்கள். தன்னை பார்க்க மக்கள் ஓரிடத்தில் குவிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திடீரென்று பேருந்தின் உள்பகுதி லைட்டை அணைத்துவிட்டு பேருந்தின் ஜன்னல் ஸ்கிரீனை இழுத்து மூடிவிட்டு சட்டரையும் கீழே இறக்கிவிட்டு தன்னை மறைத்து கொண்டு தன்னை காண வேண்டும் என்றால் தான் பேச போகும் இடத்திற்கு வர வேண்டும் என்ற நிலையை திரு விஜய் அவர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தினார். நிச்சயமாக இது விஜய் செய்த சதிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், ஏராளமானோர் நீண்ட நேரமாக, அதாவது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தண்ணீரின்றி உணவின்றி கடும் வெயிலில் நின்றபோது அவர்களுக்கு குடிக்க தண்ணீரோ உண்ண உணவோ குறைந்தபட்சம் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களையோ தாவேகா நிர்வாகிகள் வழங்கவில்லை. விஜய் பார்க்க கும்ளி இருந்த மக்கள் நீரற்ற சோறற்ற நிலையில் சோர்வுற்று நிலைக்கு தள்ளப்பட்டனர். கண்டிப்பாக இதுவும் அவர்களுடைய சதி செயல்தான். கரூரில் பேச ஆரம்பித்த உடனேயே இட நெருக்கடியால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில்
பலர் மயக்கமுற்று உயிரிழந்த நிலையிலும் அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும்போது அந்த ஆம்புலன்ஸுகளை வேண்டுமென்றே தாங்கள் கூட்டத்தை இடையூறு செய்யும் நோக்கில் அனுப்பப்பட்டுள்ளது என்று தவறான புரிதல் தாவேக்கவினர் அப்போ அந்த ஆம்புலன்ஸும் ஓட்டுநரையும் தாக்கினார்கள். இதனால் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணத்தாலும் இறப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக இதுவும் முக்கியமான சதி செயல்தான். இந்த நிலையில் விஜய் அவர்களால் தனது முகத்தை பேச்சுக்களால் தனது ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கப்பட தவறான எண்ணங்களால் ஏற்பட்ட விளைவுதான். தன்னை காண வந்தவர்கள் செத்து மடிந்து விடுவார்கள் என தெரிந்திருந்தும் அவர்களை பார்க்க கூட முன்வராமல் தன் கட்சிக்காரர்களை அனுப்பி உதவிக்கு முன்வராமல் ஏன் உடனடியாக இரவோடு இரவாக ஒரு இரங்கலை கூட தெரிவிக்காமல் கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்ட செயல் சதி என்பது அழைக்காமல் எப்படி அழைப்பது? எல்லாவற்றுக்கும் மேலாக முழுக்க முழுக்க தனது கவனத்தாலும் தனது கட்சிக்காரர்களின் அக்கறையற்ற செயலாலும் அரங்கேறிய இத்தகைய மனித கொடூர துயரம் குறித்து கொஞ்சமும் மனவருத்தம் கொள்ளாமல் சங்க பரிவார்களின் துணையோடு அந்த பழியை மடைமாற்றம் செய்ய திரு விஜய் அவர்கள் செய்யும் முயற்சி எவ்வளவு பெரிய சதி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், கரூர் மனித கொடுந்துயர் ஏற்பட்டதன் பின்னணியில் சதி செயல் இருக்கிறது என்று தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கருத்தில் நான் உடன்படுகிறேன். இது மறக்க முடியாத உண்மை. எனவே திரு விஜய் அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும். நன்றி சார், உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு.